ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. ஒரு ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் டேட்ஸ் வச்சு ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டேட்ஸில் உள்ள கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் டேட்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு ஹாஃப் ஆப்பிளோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சிடலாம். வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து டேட் பழகுங்க. அதுக்கப்புறம் பேன் நல்லா சூடானோன்னா ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் நல்லா கொதிச்சோன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் ஓட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளையும் போட்டு ரெண்டையும் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம சோக் பண்ணோம் இல்லையா டேட்ஸ் வாட்டர், அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் அண்ட் ஆப்பிள்ல நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா பிரைன் டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா பாயில் ஆயிடும். இதை வந்து பிளெண்டர்லயோ இல்லைன்னா மேஷர்லயோ மேஷ் பண்ணி நீங்க உங்க பாப்பாக்கு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். அன்னைக்கு லஞ்சுக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து 1 pot குக்கிங் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து 2 சாம்பார் வெங்காயம் 2 பூண்டு மாதிரி கட் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் ஸ்பூன் கீ போட்டுட்டு சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காய்கறி, ஸோ அதை எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிப்பேன். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா வந்து ஆப்ஷனல் தான் நான் சொல்லுவேன். இதை நீங்க டைரக்டா கூட குக்கர்ல வச்சுக்கலாம். பட் நான் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சாதம் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் பண்றது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அண்ட் கொஞ்சோண்டு மிளகு தூள் போட்டுப்பேன். ஸோ போட்டுட்டு ஒரு குக்கர்ல ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நல்லா கொலைய விட்டுருவேன். இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தாலும் சரி இல்ல மிக்சியில வந்து அடிச்சு கொடுத்தாலும் சரி பாப்பா நல்லா எம்மியா சாப்பிட்டா போதும். ஸோ லஞ்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு நான் ஒரு ஹாஃப் கேரட் எடுத்திருக்கேன். அதோட தோலை நல்லா சீச்சு இப்ப நம்ம இந்த ஹாஃப் கேரட்டையும் வந்து துருக போறோம். ஸோ நல்லா வந்து துருகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாப்பாக்குன்னு வச்சிருக்க ஒரு குட்டி கரண்டியில வந்து ஒரு 2 கரண்டியான இட்லி மாவு எடுத்துக்க போறோம். ஸோ இந்த இட்லி மாவையும் இந்த கேரட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இட்லி ஊத்த போறோம். சிம்பிள் டின்னர் தான், ஆனா வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும் போது பாப்பாவோட வயிறு நல்லா ஃபுல் ஆயிடும். பாப்பாவும் நல்ல ஒரு தூக்கம் தூங்குவாங்க. இட்லி கூட சாம்பாருக்கு பாசிப்பருப்பு 10 to 15 மினிட்ஸ் அது ஊர்னாதான் பாசி பருப்பு சீக்கிரமாவே வெந்துடும். இந்த மாதிரி பருப்பு வகைகளை வாரத்துக்கு ஒரு 2 to 3 தடவை கொடுக்கும் போது நியூட்ரிஷன்ஸ் நிறைய பாப்பாங்களுக்கு கிடைக்கும். புரோட்டீன் அதிகமா இருக்கனால பேபியோட growthக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஈஸியா டைஜஷனும் ஆயிடும் பாப்பாக்கு. இங்க ஒரு ஹாஃப் தக்காளி 2 குட்டி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜிஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்றாலும் ஆட் பண்ணலாம். பட் நைட் டைம் அப்படின்றதுனால நான் வெறும் டொமேட்டோ அண்ட் ஆனியன் மட்டும் விட்டுக்கிட்டேன். இது கூட நீங்க கேரட் இல்ல பொட்டேட்டோ எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பேபி 6 மந்த்ஸ் இருக்கும் போதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நல்லா பருப்பு சாஃப்டா ஊறிடுச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து குக்கர்ல வந்து நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை நைட் டைம்ல கொடுக்கும்போது பாப்பாக்கு ஒரு லாங் நேப் எடுப்பாங்க. அடிக்கடி எந்திரிக்கிறது பாப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா லைட்டா சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 3 to 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. குழந்தைங்க அடிக்கடி எந்திரிக்கிறாங்க நைட் டைம்ல, ஒரு லாங் நேப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்கிட்ட கேட்கிற எல்லாருக்குமே நான் சொல்றது வந்து இட்லி அண்ட் சாம்பார் கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல தூக்கம் தூங்குவாங்க பாப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாவே தூங்குவாங்க. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் எவ்வளவு குழஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. என்னோட பாப்பா 1 year ஆனதுனால இதை நான் மசிச்சு விட்டுட்டா மட்டும் போதும். பட் 6 month குழந்தைங்களுக்குலாம் நீங்க வந்து மிக்சியில பிளெண்டர்ல வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் இல்லைன்னா கீ போட்டுட்டு கடுகு போட்டுட்டு நம்ம இந்த சாம்பாரை வந்து தாளிச்சு விட போறோம். அவ்வளவுதான். 7 monthsக்கு முன்னாடி இருக்க பேபிக்கு கண்டிப்பா தாளிப்பு தேவை இருக்காது. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பருப்பை வந்து கொஞ்சமா இட்லி கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். 7 monthsக்கு மேல இருக்க பேபி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இட்லி கூட நல்லா நிறைய சாம்பார் ஊத்தி பாப்பாக்கு கொடுத்து இந்த மாதிரியான புது புது டிஷ் தான் வந்து பாப்பாக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கேரட்க்கு பதிலா பீட்ரூட்டும் நீங்க ஆட் ஆன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 இட்லி பாப்பா கையில கொடுத்து அவங்கள சாப்பிட வைங்க. அவங்க முழுங்குறதுல எந்த கஷ்டமும் படல அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்லோவா நம்ம அடிச்சு கொடுக்கறத கட் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க.